மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகளை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory for the ever. Amen. இன்னைக்கு சாட்டர்டே, இந்த மந்த்து டிசம்பர் ஸ்டார்ட் ஆகி இதுதான் ஃபஸ்ட்டு சாட்டர்டே. ஆனால் சண்டே செகண்டு, இது ரெண்டாவது சண்டே. போன சண்டே தான் ஃபஸ்ட் டே. இன்றைக்கி ஃபுல்லாக ஹேர் கட்டிங் பண்ணியிருக்கேன். அதேமாரி அமெரிக்காவுக்கு ஒரு ரெஸ்யூம் போட்டிருக்கேன் டிரைவிங் ஒர்க்குக்கு. அது 12ஆம் தேதி மைக்ரோசாஃப்டில் வீடியோ கான்ஃபரன்ஸ் காலிங் இருக்குது. அதில் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் பிரகாரம் நான் கேள்விஸ்லாம் நான் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா எனக்கு H1B விசா ட்ரை கொடுப்பாங்க. ஆனால் நான் அதில் எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ட்ரை பண்ணேன், கிடச்சிருக்கு. எல்லாமே அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் தான், அதுவும் டிரைவிங் ஜாப். போட்டிருக்கேன் டேட்டு நைட்டு 8 மணிக்கு 8:30. அன்னைக்கு 12ஆம் தேதி அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய வசனம் டியூட்ரானமி 13, டியூட்ரானமி 13 சாப்டர். வசனம் 1. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, if we there as among you prophet, are a dreamer of the dreams of the give with thee a sing, how the wonders are your wonders. வசனம் 2. நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் பாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதங்களையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும், and the song sing are this wonder come to the pass, wonder of thee speak unto thee, saying, let us go after the other gods which thou hast not and Canaan, and let us serve them. வசனம் 3. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்கிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களை சோதிக்கிறார். Thou shalt not and hearken to the wonders of that prophet, as that is dreamer of the dreams. For the Lord your God provide you to the canal water. You love the Lord your God with all your heart and with all your soul. வசனம் 4. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவரை கற்பனைகளை கைக்கொண்டு அவர்
சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றிக் கொள்வீர்களாக. You shall walk after this Lord and your God, and fear him, and keep these commandments, and obey his voice. And ye shall serve him, and cleave unto him. வசனம் 5. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்ய படக்கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலகும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பேச்சை பேசினான். அப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. And that prophet had this dreamer of the dreams shall be put to death, because he had spoken to turn your way for the Lord your God, which the forgot you out of the land of the Egypt, and redeemed you out of the house of the bondage, to trust thee out of the way which the Lord and thy God commandments thee do walk in, so shalt thou put the evil way from the midst of thee. வசனம் 6. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறு தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி, if they the brothers, the sons of the mothers, are the sons, are the daughters, are the wife of the big bosom, are the friends which is as thine own soul, entities this secretly, saying, let us go and serve other gods, which thou hast not, can now and thou near thee for fathers. வசனமேலு உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மற்றொரு முனை மட்டும் உள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களையும் சேவிக்கும்படி இரகசியமாய் உன்னை ஏவி விட்டாள். The namely of the gods of the people which is around about you night, unto thee are up from thee from the one end of the earth even unto the another end of the earth. வசனம் 8. நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவிக்கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்பிவிடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும், thou shalt not concern unto him, near hearken unto him, neither shall thine eyes beat him in nature, shalt thou suffer, neither shalt thou counsel him. வசனம் 9. அவனை கொலை செய்யப்பட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையையும் பின் சகல ஜனத்தின் கையையும் அவன் மேல் இருக்க கடவது. But thou shalt and surely kill him, then his hand shall be first upon him, to put him to death, and afterwards the hands of all the people. வசனம் 10. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவி விட்டபடியினால் அவன் சாகும்படி அவன் மேலே கல்லெறிய கடவாய். And thou shalt stone him with the stones that he died, because he had forgot to trust the way from the Lord thy God, which forgot thee out of the land of the Egypt, from the house of the bondage. வசனம் 11.
இஸ்ரவேலர்கள் அவரும் அதை கேட்டு பயந்து, இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள். And all the Israel shall hear and fear, and shall do no more any such wickedness as it is among you. வசனம் 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றிலும் போலியின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, if thou shalt hear say in one day cities, which the Lord and thy God hate, and give thee to the devil therein, saying. வசனம் 13. நீங்கள் அறியாத வேறு தேவர்களை சேவிக்கப்படுவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகள் ஈவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும்போது, the creation man, these children of the Belial, had thou among out gone out from among you, and have the withdrawn the inhabitation of their city, saying, let us go and serve other gods which ye have not Canaan. வசனம் 14. நீ நன்றாய் விசாரித்து கேட்டறிந்த அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவில் நடந்து மெய் நிச்சயமே என்று கண்பாயானால், then shalt thou inquity hear, Hananiah construct and ask the diligently, and behold, if you be true, and the nothing creation that is such as abominations is forgot among you. 15. அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி, அதே அதனுள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி, thou shalt surely smite these inhabitations of the cities which the handage of the sword, destroying it utterly, and all that is trainen, and the cattle thereof with his edge of this sword. 16. அதில் கொள்ளை இட்டதையெல்லாம் அதன் நடு வீதியிலே கூட்டி, உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிட்ட யாவற்றையும் முழு அக்கினியினாலே சுட்டெரிக்க கடவாய். அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய் இருக்க கடவது. And thou shalt gather all the supple of it into the midst of this street thereof, and shalt burn with fire the city, and all the supple thereof every with for the Lord and thy God, and it shall be an heap forever, it shall not be built again. Not built again. Not be built again. வசனம் 17. சபிக்கப்பட்ட பொருட்களை ஒன்றிலும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் என்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதையே செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், and there shall live in not half these cursed things, these thine hands, that he Lord and may turn from the fear cans of this hunger, and show thee mercy, and have the compassion upon thee, and multiply thee, as he hates sworn unto thy fathers. வசனம் 18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்ய உனக்கு இறங்கி, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். When thou shalt hearken to the voice of the Lord and thy God, to keep all these commandments which I command thee is day, to do that which is right in the eyes of the Lord and thy God.